ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெட்ரூமு, ஹால், கிச்சன் இது மாதிரி இருக்கும். அதுக்கு எலக்ட்ரிக்கல் லைட் பாயிண்ட், ஃபேன் பாயிண்ட்லாம் எங்கெங்கே வரணும், எவ்வளோ ஹைட்டில் வரணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இது போல் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது நார்மல் பெட்ரூமோடைய லைட் பாயிண்ட், ஃபேன் பாயிண்ட் எங்கே வருது அப்படின்னு சொல்லி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபுல் வீடியோ நம்ம டிசைன் பண்ணாமல் பார்த்து அதாவது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு, கிச்சனு, ஹாலு இதெல்லாம் தனித்தனி வீடியோவாக உங்களுக்கு கொடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு, பக்கம் போய் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரூமு. இங்கே என்னென்ன பாயிண்ட்டு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு போட போகிறோம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பாத்ரூமு, டாய்லெட்டுக்கு போட போகிறோம். அப்படி இல்லைன்னா கிச்சனுக்கு போட போகிறோம். இதுமாதிரி வசதியாக போட்டு லாஸ்ட்டாக ஒரே வீடியோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஜாயின் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதுமாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க. நிறைய எலக்ட்ரிஷியன் அதில் இருக்கிறாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் அதில் ஆன்சர் கிடைக்கும். அது இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் நம்ம பார்த்தீங்கன்னா இது போல் டிசைனிங் ப்ளஸ் எலக்ட்ரிக் டிராயிங் போட்டு தருவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சல்டன்ட் ஒர்க்கும் பண்ணுறோம். நீங்கள் ஃபேக்ட்ரிஸு எதனாச்சும் இண்டஸ்ட்ரியலு, அது இல்லாமல் இப்போ கமர்ஷியலு, ஷாப்ஸு, ஷாப்பிங் மாலு, ரெசிடென்ஷியலு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் லோக்கல் ஆளுங்களை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அதில் தப்பு எதுவும் ஏற்படுது அப்படின்னு சந்தேகங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம தொடர்பு கொண்டு கரெக்டாக அவங்க எம்சிபி சைஸ்லாம் போடுறாங்களா, கரெக்டாக ஒயரு கேபிளோட சைஸ்லாம் கரெக்டாக போடுறாங்களா, எவ்வளோ அம்சத்துக்கு எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கான கன்சல்டன்ட் ஒர்க் பண்ணுறோம். அது இல்லாமல் இல்லை உங்களுக்கு டேரெக்டாக நாங்களே எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணணுனாலும் பண்ணி தருவோம். ஃபேக்ட்ரிஸு, கமர்ஷியல் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் ஐடி கம்பெனி, ஹாஸ்பிட்டலு, ஷாப்பிங் மாலு, ரெசிடென்ஷியலு, ஹவுஸ் இதுமாரி பார்த்திங்கன்னா நாங்கள் மெட்டீரியலோடையும் வித்தவுட் மெட்டீரியலோடையும் தமிழ்நாடு முழுக்க சேர்த்துருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன், நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு. இப்போ நார்மல் பெட்ரூமு இதில் பார்த்திங்கன்னா சில பாயிண்ட்லாம் கம்மியாகும். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற பெட்ரூமு, அப்படி அதனால தான் மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கோ எல்லாமே அதில் கொடுத்துடணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் என்ட்ரன்ஸு. இது இந்த ரூமோட டோருக்கு அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் போர்டு வந்துடணும். இந்த சுவிட்ச் போர்டு ரைட் 1450 mm. இங்கே 4 மாடல் கொடுத்துருங்க. என்னென்ன சுவிட்ச் வரும்னு சொல்லி கடைசியில் நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து பெட் கண்ட்ரோல் ஒன்று இங்கே கொடுக்கலாம், அப்படி இல்லைனா இங்கே கொடுக்கலாம். நம்ம இங்கே கொடுத்துருவோம். இங்கேருந்து ஒரு 1 feet தள்ளி ஒரு 8 மாடல் பாக்ஸ் வச்சிடணும். இது பார்த்தீங்கன்னா 750 mm ஹைட்டில் வச்சிடணும். ஓகேவா? 2 பாக்ஸ் முடிஞ்சு. இதில் அதில் மாஸ்டர் பெட்ரூமில் டிவி பாயிண்ட்லாம் கொடுக்கணும். இதில் டிவி பாயிண்ட்டு, கம்ப்யூட்டரு, லேப்டாப் பாயிண்ட்லாம் இதுக்கு தேவை கிடையாது. தேவைப்படுதுன்னா போட்டுக்கலாம். நம்மளுக்கு அந்த ஒர்க்லாம் பண்ணிவிட்டு தேவையில்ல காசு செலவு பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை யூஸ் பண்ண இருந்தால் வேஸ்ட் ஆஃப் காஸ்ட். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் லைட்டு போட்டுங்க. இங்கே ஒரு நார்மல் லைட்டு போட்டுங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் பார்த்தீங்கன்னா லைட் போட முடியலன்னா இங்கே ஒரு ஸ்லாப் கொடுப்பாங்க. இப்படி வரும். சில வீட்டில் வரும், மேக்ஸிமம் வீட்டில் இது வரும் இந்த ஸ்லாபு. அதனால பார்த்தீங்கன்னா இது லைட் பாயிண்ட் இந்த சைடில் கொடுக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் கொடுக்குறேன். இந்த சைடு கொடுக்கக்கூடாது, ஏன்னா ஜன்னல், ஏசிலாம் அங்கே தான் வரும். அதனால் இதில் ஸ்லாப் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே லைட் பாயிண்ட் கொடுக்க முடியாது. லாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லிண்டன் லெவலில் லாஃப்ட் வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி சாக்கெட்டு இந்த சைடு கொடுத்துருங்க. இது 20 ஆம்ஸ் ஏசி சாக்கெட். ஹைட்டு 2200. அதுமாரி இதுவும் 2200 mm ஹைட்டு. இதுவும் 2200 mm பார்த்தீங்கன்னா ஹைட்டு எஃப்எஃப் லெவல்லேருந்து. சிம்பிளாக பண்ணோம்னா இவ்வளோ தான். ஏசி பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அதையும் விட கம்மி பண்ணால் உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் கம்மி பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸு இல்லைனா சில்ட்ரன்ஸு அதுமாரி உள்ளவங்களுக்கு தான் இந்த ரூம் கொடுப்பீங்க. மேக்ஸிமம் எதுவும் இதுமாரிலாம் இல்லை, அப்படியும் இல்லை, சும்மா கெஸ்ட்டு வந்தால் தான் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் ஏசி பாயிண்ட்டை தவிர்த்துடலாம். அப்படி ஏசி பாயிண்ட்டு போட்டு வச்சுட்டு
நீங்கள் தேவைப்பட்ட ஏசி போடணும்னு போடலாம். சரிங்களா? போட்ட இது 750, இது 1450 ஆகிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 2200, இது 2200, இது 2200 ஏசி பாயிண்ட் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டுக்கு முக்கால்வாசி தூரத்தில் போடணும் ஃபேனு. இந்த பெட்டுக்கு முக்கால்வாசி தூரத்தில் போடணும் ஃபேனு. ஒரு ஃபேனு, 2 லைட்டு, ஒரு ஏசி பாயிண்ட்டு, ஒரு மெயின் சுவிட்ச் போர்டு, ஒரு பெட் கண்ட்ரோல் சுவிட்ச் போர்டு. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் பெட்ரூமில் வந்து இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். இதுமாதிரி வந்துன்னா ஒரு எக்கனாமிக்காக நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டில் முடிக்கலாம். இதுக்கு இந்த பார்த்தீங்கன்னா டிவி பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேப்டாப் பாயிண்ட்டு எல்லாமே வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் பாயிண்ட்டு 4 கொடுக்கலாம். இதெல்லாம் மாஸ்டர் பெட்ரூமில் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த லைட்ஸுக்கே போதுமானது. உங்களுக்கு வந்து ஒரு டெக்கரேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த ஸ்பாட் லைட்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அது மாஸ்டர் பெட்ரூமில் கொடுத்தா நல்லது, இந்த பெட்ரூமில் தேவையில்லை. இது வந்து எப்படி வந்து ஒயரிங் டயக்ராம் வருதுன்னா ட்ராயிங்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-வே சுவிட்சு, ஒரு நார்மல் சுவிட்சு, அந்த நார்மல் சுவிட்சோட சாக்கெட்டு 4 மாடலு, அதனால தான் வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த 8 மாடலுக்கு என்னென்ன வரும்னு சொல்லி பார்த்தலாம். ஒரு சாக்கெட்டு 2 மாடல் போய்டும். இதுக்கு ஒரு சுவிட்சு 3 மாடல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏசி சுவிட்சு 20 ஆம்ஸில், இதுக்கு ஒரு மாடலு சிங்கிள் மாடல் சுவிட்சு தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெகுலேட்டரு ஃபேனுக்கு, ஃபேனோட சுவிட்சு, அதுக்கப்புறம் இந்த லைட்டோடைய சுவிட்சு, அதுக்கப்புறம் இந்த டியூப் லைட்டோட 2-வே சுவிட்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2-வே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா இதுலேருந்து இதுக்கு போயிட்டு இதுலேருந்து எப்படி வந்துடும். இப்போ இந்த லைட்டுக்கு வந்து இங்கே தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து படுத்துகிட்டே ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். இந்த லைட்டுக்கு இங்கே கொடுக்கக்கூடாது. ஒன்லி இதுக்கு 2-வே மட்டும் இருக்கணும். இதுக்கு ஒரு சாக்கெட் வேணால் எதனா செல்ஃபோன் சார்ஜர் எதனா யூஸ் பண்ணுறதுக்கு வந்துடலாம். அப்போ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட்டு, இதுலேருந்து இந்த லைட்டுக்கு ஒரு பாயிண்ட்டு, இங்கே வந்து ஃபேனுக்கு ஒரு பாயிண்ட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரூமுடைய லைட் பாயிண்ட்டு டிசைனு. இதனுடைய ஹைட்டும் சொல்லிட்டேன், இதனுடைய ஹைட்டும் சொல்லிட்டேன், இது ஹைட்டு சொல்லிட்டேன். இது 8 மாடலுக்கு இதுக்கு சொல்லிட்டேன் டீட்டெயிலு, 4 மாடலுக்கும் டீட்டெயில் சொல்லிட்டேன். ஃபேன் வந்து எங்கே வரணும், பெட்டில் முக்கால்வாசி வரணும். இல்லை இந்த பெட்டு காமிக்கலாம், ரூமுக்கு சென்டர் போட்டுருங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரூமுடைய லைட் பாயிண்ட்டு, ஃபேன் பாயிண்ட்டு, ஏசி பாயிண்ட்டு, அதனுடைய டிசைனு. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டோடைய டிசைனை வந்து பார்ப்போம். கடைசியாக நம்ம வந்து இது எல்லாமே வந்து ஒன்றாவே வந்து ஒரு டைம் பார்த்துருவோம். அதுக்கு எப்படி பைப் போடணும், எப்படி சர்க்யூட் வரணும் அப்படின்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது போல் எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு முழுவதும் நம்ம வித் மெட்டீரியல் அண்டு வித்தவுட் மெட்டீரியலை சேர்த்துருக்கிறோம். நன்றி, வணக்கம்.